தமிழ் டைட்டன்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போகிறது டிசம்பர் 28, 2024 நடந்த ஒரு கோர சம்பவம். பாகிஸ்தான் விசஸ் ஆப்கானிஸ்தான். அந்த இன்சிடெண்ட்டை பற்றி வாங்க டீப்பாக பார்க்கலாம். 2 நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ரொம்ப டென்ஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இது கிராஸ் பார்டர் டெரரிசம்னால உருவான டென்ஷன். அண்ட் இந்த 2 கண்ட்ரிக்கும் ஆல்ரெடி ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப்லாம் மெயின்டைன் ஆகலை. என்ன நடந்துச்சுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஆப்கானிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி சொல்லியிருக்கு ஆப்கான் ஃபோர்ஸ் பாகிஸ்தானை அட்டாக் பண்ண போகிறாங்கன்னு. ஏன், ஆல்ரெடி பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் இருக்க ப்ராவின்ஸை ஏர் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அதில் சின்ன குழந்தைங்க, விமன்ஸ் எல்லாரையும் கொன்று குவிச்சிட்டாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்குற வகையில் ஆப்கானிஸ்தான் திரும்பி அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஆப்கானிஸ்தானில் இருக்க மாநிலம் தான் பத்தீகா. அந்த மாநிலத்தில் எப்போவுமே டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதை பாகிஸ்தான் டிஸ்மேண்டில் பண்ண ட்ரை பண்ணாங்க, ஏர் ஸ்ட்ரைக் பண்ணி. அது மிஸ் ஆகி அங்கே இருக்க பொதுமக்களை தாக்கிடுச்சு. இதுக்கு ஸ்ட்ராங்கான ரெஸ்பான்ஸ் தான் இப்போ ஆப்கானிஸ்தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரோ தாலிபான் சோர்ஸ் சொன்னது, இந்த ஏர் ஸ்ட்ரைக்னால 19 பாகிஸ்தானி ட்ரூப்ஸ் அண்ட் 3 ஆப்கான் சிவிலியன்ஸ் செத்தாச்சுன்னு. ஆனால் பாகிஸ்தான் ஃபாரின் மினிஸ்ட்ரி இதை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. இதில் கரெக்டான சோர்ஸ் நமக்கு இன்னும் தெரியவே வரல. இந்த மிலிட்ரி ஆக்ஷன்ஸ்க்கு ரெஸ்பான்ஸாக பாகிஸ்தான் கோஸ்ட் ப்ராவின்ஸில் thousands ஆஃப் பீப்புள் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. இது பாகிஸ்தான் ஆக்ஷனை அப்போஸ் பண்ண ஆப்கானிஸ்தான் பீப்புளோட சென்டிமெண்ட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணதுக்கு சமம். இன்னொரு முக்கியமான விஷயம், பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் இந்த சண்டைக்கு முக்கியமான காரணமே துரந்த லைன். 1893 பிரிட்டிஷ் இந்தியா எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்டர் தான் இந்த துரந்த லைன். இந்த லைன் ஃபஸ்ட்டுன்ற எத்தனிக் குரூப்பை 2ஆக பிரிச்சிச்சு. ஆப்கானிஸ்தான் இதை சுத்தமாக அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஆனால் பாகிஸ்தான் இதை லெஜிட்டிமேட் பார்டராக இன்டர்நேஷ்னல் அரினால எஸ்டாப்ளிஷ் பண்ணிச்சு, அக்செப்டும் பண்ணிட்டாங்க. இதுதான் அந்த சண்டைக்கு மிகப்பெரிய காரணமே. இது மட்டும் இல்லை, 2 கண்ட்ரிஸுமே மிலிட்டன் குரூப்ஸுக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க. இதுக்கு பாகிஸ்தான் சொன்னது ஆப்கானிஸ்தான் கிராஸ் பார்டர் டெரரிசமை சுத்தமாக மேனேஜ் பண்ணுறதே இல்லைன்னு. ஆனால் இது தாலிபான் சுத்தமாக அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஆப்கானிஸ்தான் சாயிலில் டெரரிசம் ஃபாலோ பண்ண யாருக்குமே அனுமதி இல்லைன்னு ஆப்கானிஸ்தான் ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க. இப்போ 2 கண்ட்ரிஸோட ஸ்ட்ரென்த்தை கம்பேர் பண்ணால் பாகிஸ்தானுக்கு மேஜர் அட்வான்டேஜ் இருக்குது. எஸ்டாப்ளிஷ்டு மிலிட்ரி, நியூக்ளியர் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் ஸ்ட்ராங் குளோபல் அலையன்ஸ் பாகிஸ்தான் கிட்ட இருக்கு. எக்கனாமிக்கலி கூட பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானை விட ஒரு பெட்டர் ஸ்டாண்டில் இருக்கு. ஆப்கானிஸ்தானுக்கு தாலிபான் ரூலில் ஒரு இன்டர்னல் ஆர்டர் இருந்தாலும் இன்டர்நேஷனல் ஸ்டேஜில் ஒரு ரெகக்னேஷன் இல்லை. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய எக்கனாமிக் சாங்ஷனும் அவங்க மேலே இருக்கு. இதனாலவே அவங்க எக்கனாமி ரொம்ப அடி வாங்குது. இந்த 2 கண்ட்ரி சண்டை போடுறதுனாலே அந்த கண்ட்ரியில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸோட வாழ்க்கை ரொம்ப பாதிக்கப்படுது. வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மியாகிட்டே இருக்கு. கம்பெனிஸ் அவங்க கண்ட்ரிஸ் விட்டு வெளில போகிறாங்க. யூத் இன்வால்வ்மெண்ட் ஃபியூச்சருக்கு ரொம்ப முக்கியம். இந்த டிசம்பர் 28 இன்சிடென்ட் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இடையே ஃப்ராஜைலான ரிலேஷன்ஷிப் தான் மெயின்டைன் ஆகுதுன்னு ரெமைன் பண்ணுது. துரந்த லைன் டிஸ்பியூட், மிலிட்ரி அக்யூசியேஷன் அண்ட் மிலிட்ரி ஆக்ஷனால டென்ஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருக்கு. இது ரீஜனல் ஸ்டெபிலிட்டிக்கு ரொம்ப பெரிய ரிஸ்க். உங்களுக்கு என்ன தோணுது இந்த ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் டென்ஷனை பற்றி? கமெண்ட் செக்ஷனில் உங்களோட தாட்ஸை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ், சயின்ஸ், ஹிஸ்ட்ரி போன்ற பல வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது இனிமே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.